ஓகே ஓகேவா சூப்பர். நாளைக்கு ஒரு நாள் தான் இங்கே இருப்பேன், அதுக்கப்புறம் அந்த மாதிரி போயிடுவேன். அதுக்கப்புறம் 15 நாள் அவங்க ரிட்டர்ன் இங்கே வரதுக்கு. நம்மகிட்ட பார்க்கணுன்னா இங்கே வந்து பாருங்கள், இங்கே தான் மீன் வாங்குவாங்க. இங்கே மீன் வெட்டுறதுக்கு ஆள் இல்லைன்னா நேராக அங்கே வந்துட வேண்டியதான். அது ஃப்ரீயாக இருக்கும் இன்னும். ஆமாம், இது ஷிஃப்ட் கடை எங்களுக்கு. இங்கே ஒரு வாரம் 4 இடம் முடியுது. இந்த மீனை நீங்கள் வந்து பார்த்து வாங்குறதுனால ஒரு 200 ரூபா அவங்களுக்குள்ளே கொடுத்துருவாங்க. எப்பவுமே 1000 ரூபா கொடுப்பாரு. ஆமாம், நீங்கள் கேட்குற ரேட்டை கொடுத்துருக்குது. ஹலோ, என்ன வெள்ளைராவா வாங்கிடுங்க. என்ன வெள்ளை தானே? நல்லா தான் வாங்கிட்டு பா சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, பேமெண்ட் வந்து வாங்கிட்டு போயிடுங்க. சரி ஓகே, தலைவா பீஸ் மட்டும் ஓகேவா பாருங்க. பீஸ் ஓகேவா? கவர் வாங்கிட்டீங்களா? இது வந்து எவ்வளோ? 4000. அது இடத்துக்கு ஏற்ற மாதிரி. நார்மல் ஹோட்டல்லையே வந்து மேக்ஸிமம் 300 ரூபாய் இந்த பீஸு. அது இந்த மாதிரி பெரிய வேறு இடத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு விலை ஏறும். இவங்க ஹோட்டலில் 400 ரூபாய். பொன்னுசாமி ஹோட்டல். டாக்ஸி நீங்கள் எங்களுக்கு ஏதாவது கொடுக்குறீங்களா? மீன் வாங்கி போகிறதோட சரி, நீங்கள் வாங்குற டாக்ஸிக்கு பில் போட மட்டும் உங்களுக்கு டாக்ஸி வந்துடுது. ஓ, சொல்கிறது ஞாபகம் இருக்கா? அங்கே கேட்டுங்க, அங்கே வீடியோ எடுக்கிற நாளில் கம்மி பண்ணோமா? அதேவா இவங்கெல்லாம் வந்து பேவர் நாளைக்கு வர்றவங்க தான் இவங்க. மீன் வெட்டவே முடியல. இதில் வேற நீங்கள் 9 சேனல் வச்சுருந்தீங்க பண்ணுறாங்க. ஓகே, கவர் இருக்குங்களா? இப்படி இருக்குமா? ஃப்ரீயாக இருக்கும். வரேன், இருங்க, வடிவுங்க, வரேன். ரெடி ஆயிடுச்சு. அது கொடுத்துருமா? நீங்கள் பை பிடிங்களா? இப்படி பிடிங்க. ஓகே, அப்படியே பிடிச்சிங்க, நான் பார்த்துக்கிறேன். இந்தாண்ணே, ஆச்சா அண்ணா. ஓ, அந்த அண்ணன் ஃபோன் தான் இங்கே இருக்குது, அவர் எங்கேயும் வெளியே போயிருக்காரு. என்னம்மா வேணும்? ஆ, இருமா, 2 குடல் இருக்குது, இன்னொரு குடல் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். வெயிட் பண்ணி வாங்கிப்போம். அவ்வளோ நான் வரதுக்கு யாராவது கடை கொடுத்துருவேன். சரி, போயிட்டு போ. போயிட்டு 10 நிமிஷம் வரியா, 4 வரியா? அப்போ வேலையாகாது, நீ வாங்கி போய்ட்டு வரும். வெயிட் பண்ணு, நான் டியூட்டி முடிச்சுட்டு உடனே கிளம்பிடுவேன். நீ வர வரைக்கும் நான் இருக்க மாட்டேன். சொல்லண்ணா, எதுக்கு தேங்க்ஸ்ரா. எனக்கு கேட்குதுண்ணா, தேங்க்ஸ். நீ தான் வீடியோ
சார் சங்கராவா சங்கரெல்லாம் காஞ்சி போயிருக்கு, அதனால தான் அது சேடி. நான் அடிச்சிட்டேன், ஒரு 2 மீன் வரல. அவர் பிடிங்க. அப்படியே பிடிங்க, இங்கே பிடிங்க. உள்ள வரப்பாரு. என்ன போடுவேண்ணா? அப்போ சேர்ந்தா போடுவோம். அப்புறம் அப்படியே மீடியமாக போடும். அண்ணா இது வந்து ஆல்ரெடி அதுவாக பிரியுது. இது சதா வந்து ஓப்பன் ஆகும். அது உடையக்கூடாதுன்னா நம்ம வெட்டுறது வேற மாதிரி. இதெல்லாம் உடையாது. ஏன்னா இது வரைக்கும் கிடையாது. இந்த சைடில் ஒரு 4-5 பீஸ் அப்படி தான் வரும். இதை விட குடும்பம்னா குடுவா மீன் சுத்தமாக பிரிஞ்சு வரும். புல்லு தனியாகவும் சுத்த தனியாகவும் வரும். குறுக்க போட்டுவேன் வாங்க. ஹலோ சொல்லுங்க ஜி. நீங்கள் மீனுக்காக வெட்டல, அவங்க வீடியோவில் எவ்வளோ டைமிங்கில் ஆகும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வெட்டுறீங்கன்னு. எப்படி உங்கள் மீன் இவ்வளோ ஸ்பீடு பண்ணுறீங்க. இண்டக்ஷன் போயிடுச்சா? உங்களுக்கு வெட்டுறது எவ்வளோ தெரியுமா? பேர் ஸ்பீட் செல்வம். உங்களுக்கு நான் வெட்டுறது ரொம்ப ஸ்லோவு. நான் ஸ்பீடாக வெட்டினா உங்கள் மீன் நேரம் வெட்டி போயிட்டு கொஞ்சம் கனமாகவே இருக்கு. கனமாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா முள் இருக்குல்ல நடுவில். இதுக்கு என்ன பண்ணனா, நீ வந்து கூப்பிட்டு ஒருத்தவங்க பேசினாங்க. கௌரவத்துக்கு பார்த்துல அவங்க கிட்ட போய் இதை ஃபர்ஸ்ட் போய் இன்ஃபார்ம் பண்ணி ஜிஎம் ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, யூனிட் மேனேஜரு, அவங்க கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணு. இது ஒரு டைம் இல்லை, இதுவரை நான் 20 இண்டக்ஷன் மாற்றிட்டேன்னு சொல்லு. அதுதான் அதை அப்படியே எடுத்துன்னு போய் காட்டு. 20 இண்டக்ஷன் போட்டேன், இபி வாங்குறீங்க, இபிக்கு மாதம் மாதம் பே பண்ணுறோம் மேடம், எனக்கு இப்படி இருந்ததுன்னா எப்படி கேண்டில் மேலே இது பண்ணுறது, இதே தான் அவங்க பேசிட்டு எனக்கு பார்த்துக்காதீங்க. அப்படியே மேனேஜ்மெண்ட்டில் சொல்லுங்க, அப்படின்னு சொல்லிச்சு. ப்ராப்ளத்தை சொல்லுங்கள்.